குரு வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய காலகட்டம். ஆண் மாற்றுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகி ஒரு தீர்க்கமான சிந்தனை வரக்கூடிய, தீர்க்கமான வழி தெரியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியை குரு பார்க்குறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். நிச்சயமாகவே உடல் நலம் நல்லபடியாக இருக்கும். இவ்வளோ நாளாக உடல் நலத்துக்காக நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டுருப்பீங்க. இப்போ கொஞ்சம் பெட்டராகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழில் வருமானம் அதிகமாக இருக்கும். அதுவும் அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. 9ஆம் இடத்துல குரு பார்க்குறதுனால இந்த அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும், வெளிநாட்டில் உங்களுக்கு விசா ப்ராசஸிங் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடச்சி, எஜுகேஷன் விசா கிடச்சி வெளிநாட்டினுடைய பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இந்த கரிநில மண், கருப்பு துணி, அதை தவிர தார், லா அண்ட் ஆர்டர் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு நல்லபடியாகவே இருக்கும். கவலைப்பட தேவையே இல்லை. எந்த ஒரு நேரத்திலும் பணவரவும் நல்லபடியாக இருக்கும். மனசில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போங்க. சதுர்த்தி ஒரு தேங்காய் உடைங்க. ஹனுமாருக்கு உங்களால் முடிஞ்சு வெண்டைக்காப்பு வியாழக்கிழமை சாத்திகிட்டே வாங்கும். அதை தவிர பார்த்தடையானால் இந்த சுருட்டப்பள்ளி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுருட்டப்பள்ளின்னு இந்த ஆந்திரா பார்டரில் இருக்குது. அந்த ஒரு 1000 வருஷத்து கோவில் ஒன்று இருக்குது. அங்கே தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு உண்டான ஸ்தலமாக சொல்லப்படுகிறது சுருட்டப்பள்ளி. அந்த சுருட்டப்பள்ளி போய் ஒரு தரமாவது சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வரப்போகின்ற எந்த ஒரு பிரச்சனையையும் நல்லபடியாக உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி, உள்ளத்திற்கு ஏற்ற மாதிரி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.